இன்னைக்கு லஞ்சுக்கு ரசம் பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. பட் ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் பார்த்த நிறைய வீடியோஸ் ப்ளஸ் நம்ம வீட்டில் செய்கிற மெத்தட் ரெண்டுத்தையுமே இன்கார்பரேட் பண்ணியாச்சுங்க. மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தண்டு, ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, 2 பல் பூண்டு, எஸ் இதுதான் அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், தேங்காய் 4-5 பல் தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட கட் பண்ணி வச்சு இன்னொரு தக்காளி, சின்னதாக மஞ்சள் பொடி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், தேவைக்கேற்ப தண்ணி போட்டு நல்லா ஊற்றி விளாவிக்கோங்க. மேலே நல்லா பிச்சு போட்ட கருவேப்பிலை. இதுக்கு நடுவில் நம்ம பொரியலையும் ரெடி பண்ணியாச்சு, அவரைக்காய், கேரட். இந்த ரசத்தை மூடி போட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த தேங்காய் போட்டதுனாலே என்னன்னு தெரியல, இன்னைக்கு வீடே கம கம கமன்னு ஒரு ஸ்மெல்லுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரசம் ரெடி. நல்லா உப்பு போட்டு இறக்கிருங்க. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா. இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக, பட் நான் மறந்துட்டேங்க. இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா வெங்கடேஷ் பட்சா ஸ்டைலில் சொல்லணும், நான் மண்டை மேலேயே கொட்டுங்க. கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. இந்த கேப்பில் ரசத்துக்கு எப்பயுமே எனக்கு சுட்டப்பளம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதுவும் நான் செஞ்சுக்கிட்டேன். அண்ட் ரசம் சாதம் இப்படி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிட்டேங்க. அதே ஸ்டைலில் இன்றைக்கி ரச சாப்பாடை நான் பிசைஞ்சிட்டேன். இது கொங்கு நாட்டு ரசம்னு சொல்லலாம். ஒரு சில ஏரியா கும்பகோணம், மைசூரில் ரசத்தில் தேங்காய் போடுற வழக்கம் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே பிறந்த குழந்தை தான் இன்றைக்கி நம்ம பண்ண ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன்.